நான் எப்பயுமே கோல்டு வாங்கணுன்னா, இந்த மாரி ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் போட்டு தான் வாங்குவேன். ஏன்னா, நகை விக்கிற ரேட்டுக்கு கண்டிப்பா என்னால ஃபுல்லா குடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அது ஒரு ரீசன். அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த ஸ்கீம் போட்டு வாங்குன இந்த வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எனக்கு 0%ல வரும். ஸோ, அதனால தான் மோஸ்ட்டா ஸ்கீம் போட்டு இல்ல வாங்குற எல்லா நகையுமே ஸ்கீம் போட்டு தான் வாங்கியிருப்பேன். அதே இல்லாம எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நான் எந்த அமௌண்ட்டும் அன்வான்டடா செலவு பண்ணல. ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் அட்லீஸ்ட் நான் சேவ் பண்றேன்னு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் எனக்கு. என்ன வாங்குறதுன்ட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு 2 ஜும்கி பிடிச்சிருந்துச்சா, அதில எத வைக்கிறது, எத வாங்குறதுன்னு எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருந்துச்சு. கடைசியில ஒரு ஜும்கி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது வந்து 1 பவுன் ஆச்சு. அப்புறம் ஒரு மோதிரம் எடுத்துக்கினேன். அது வந்து 1/2 பவுன். சரி 2ம் சேர்ந்து 1 1/2 பவுன்ல எடுத்துட்டு, அப்புறம் இன்னொரு ஸ்கீம் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என் சிஸ்டர் வந்துட்டு 2 ஸ்கீமா போடு. ஏன்னா எனக்கு இட்லி குக்கர் வேணுமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு இட்லி குக்கருக்கோசரம் என்ன இன்னொரு ஸ்கீம் போட வச்சுட்டு, அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு கிளம்பி ஆயிடுச்சு.